ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிபிஆர் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை அவல் கார கொழுக்கட்டை தான் அது. நான் வந்து ஒரு 200லேருந்து 250 கிராம் வரைக்கும் வெள்ளை அவலை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணுறேன். அதிலே பார்த்திங்கன்னா அவல் நல்லா ஊறிடும். அதை பிழிஞ்சு எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும் தண்ணி இல்லாமல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரவை, ரோஸ்டட் ரவை சேர்க்குறேன். உப்புமாலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ரவை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான தயிராக வந்து ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கிறேன், கெட்டி தயிர். அதுக்கப்புறம் சால்ட்டு, கொத்தமல்லி தலைகள் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சுக்கிறோம். எப்படி சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோமோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு அதுலேருந்து பால் மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து இதுக்கு வந்து பால் கூட நம்ம பேர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை பால் மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். எப்படி கொழுக்கட்டெல்லாம் நம்ம ஸ்டீம் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ் போதும் இது அவிச்சு எடுக்கிறதுக்கு. நம்ம இந்த மாதிரி பாருங்கள், நான் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 2 கையால் வச்சு இன்னும் நல்லா பண்ணால் இன்னும் நல்லா ஷேப் வரும். ஒரு கையில் எனக்கு ஃபோன் இருக்கிறதுனால நான் ஒரு கையில் தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் இப்போ இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தோன்னா நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அவல்னாலே மேக்ஸிமம் வந்து நம்ம தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சாலே சாஃப்ட் ஆகிடும். நம்ம தயிர்லாம் போட்டு பிசைஞ்சதுனால அது இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் எண்ணெய் கடாய் வச்சு அதில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் இட்லி பொடியும் நான் போட்டிருக்கேன். என்கிட்ட கருவேப்பிலை பொடியும் இருக்கிறதுனால நான் அதையும் சேர்த்து போட்டிருக்கிறதுனால கலர் க்ரீனிஷாக இருக்குது. இட்லி பொடியும் போட்டால் இந்த கலரில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொறுமொறுன்னு காரசாரமான நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.